வணக்கம் உறவுகளே. 2004ஆம் ஆண்டு ஆழிப்பேரலையினால் காவு கொள்ளப்பட்ட நம் உறவுகளின் நினைவு நாளானது என்றாகும். அதாவது சுனாமி ஏற்பட்டு 21 ஆண்டுகளாகிவிட்டது. அதாவது 2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 26ஆம் தேதி இயற்கையின் சீற்றத்தினால் இப்பேரழிவானது ஏற்பட்டது. இந்த ஒரு இயற்கை பேரழிவால் எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்பட்டனர். புதுக்குடியிருப்பு மண்ணில் அமைந்துள்ள நினைவாலயத்தில் நினைவு கூரப்பட்டு கொண்டிருக்கின்றது. எவ்வாறு நினைவு கூரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த காணொளியினூடாக பார்வையிடலாம். முழுமையாக வீடியோவை பாருங்கோ. சூழல்களுக்கு ஒளி கொடுக்குமாறு தங்களை வேண்டிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளே, இங்கு சுடர்கள் இருப்பதால் அனைவரும் ஒவ்வொரு சுடர்களுக்கு நேரே நின்று இந்த சுடர்களுக்கு ஒளியேற்றி உறவுகளுக்கான அஞ்சலிகளை செலுத்துமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக அருள் சகோதரர்களால் இங்கு ஆத்மசாந்தி பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் நமது முருகன் கோயில் ஆலய குருக்கள் அவரது ஆத்மசாந்தி பிரார்த்தனை நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் இங்கு சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஆத்மசாந்தி பிரார்த்தனை தற்போது ஆரம்பிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவின் பேராலே தந்தை எனக்கு குறித்ததெல்லாம் என்னிடம் வந்து சேரும். என்னிடம் வருபவரையோ நான் ஒருபோதும் தள்ளிவிடேன் என்று கூறிய அன்பு இயேசுவே, இன்றைக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆழிப்பேரலையின் அனர்த்தத்தினாலே எங்கள் மத்தியிலிருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு அழைத்துக் கொண்ட எங்களுடைய பாசமிகு உறவுகள் அனைவருடைய ஆன்மாக்களுக்காகவும் இந்த வேளையிலே
உம்மிடத்திலே வேண்டுகிறோம். வாழ்வு என்பது ஒரு நிலையற்ற விடயம். இந்த மனித மண்ணுலகிலே இது நிலையில்லாதது என்பதை நீ உணர்த்துகின்றீர். அன்பின் ஆண்டவரே, தாழிப்பேரையின் அனர்த்தத்தினாலே காவு கொள்ளப்பட்டு உம்முடைய மடியிலே உறங்குவதற்காக ஓடோடி வந்த பிஞ்சு குழந்தைகள் தொடக்கம் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருடைய ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்திலே ஏற்றிட வேண்டுகிறோம். இந்த ஆன்மாக்களின் பிரிவினாலே 21 வருடங்கள் கடந்தும் இன்று வரை துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் உடைய ஆறுதலை கேட்கிறோம். எந்த மனிதராலும் கொடுக்க முடியாத ஆறுதலை ஆண்டவரே உம்மால் மட்டுமே கொடுக்க முடியும். கலங்கி துடித்து ஏங்குகின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் உங்களுடைய ஆசிரியரை கொடுத்திடணும், ஆறுதலை கொடுத்திடணும். அன்பின் மூவர் இறைவா, உங்களுடைய சன்னிதானத்திலே எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள், எல்லோரும் உம்மால் படைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, அத்தனை ஆன்மாக்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். இந்த உலக வாழ்வு முடிந்ததும் எங்களுடைய ஆன்மா அந்த பரமாத்மாவோடு இணைய வேண்டும், நித்திய பரகதி அடைய வேண்டும், மோட்ச இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை. ஆண்டவரே, அத்தனை ஆன்மாக்களையும் உங்களுடைய கரத்திலே ஏற்றருளும். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும். ஆண்டவரே, நீரன் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் அவருடன் காத்திருக்கின்றிருக்கும் ஆன்மாக்களை அரவணைத்தருளும். ஆண்டவரே, மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். பாவ மன்னிப்பு அளித்து நித்திய சாந்தியை இவர்களுக்கு அளித்தருளும். உம்முடைய முடிவில்லா ஒளியின் பேரின்பத்தில் எப்போதும் இளைப்பாறுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு நீர் ஆறுதலை கொடுத்து, இதோ மகளே மகனே அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி அவர்களின் கண்ணீரை துடைத்து தேர்த்தியருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆழிப்பேரலினாலே கிருஷ்ணாஜனாதி கிருஷ்ணாஜனம்
उपसंक्रम्यम् एरं प्राणमयमात्मानमुपसंक्रम्यम् एरं मनोन्मयमात्मानमुपसंक्रम्यम् एरं विज्ञानमयमात्मानमुपसंक्रम्यम् इमां लोकान् कामान् आरोग्येन सञ्चरन् நீதி வைக்குமாறு தங்களை வேண்டிக் கொள்கின்றோம். மைக்கேல் இப்ராஹிம் அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அங்கமாங்களோடு கூடியிருந்தது. இங்கே அஞ்சலி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக மலர் அஞ்சலி இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த மலர் அஞ்சலியினை புதுக்குடியிருப்பு சோசியப்பர் ஆலயத்தின் அருள் சகோதரிகளும் புதுக்குடியிருப்பு முருகன் கோவில் ஆலயத்தின் பிரதம குருவும் இணைந்து இந்த மலர் மாலையினை அணிவித்து அஞ்சலி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அந்த வகையிலே இன்றைய நாளில் எங்கள் எல்லோரையும் பிரிந்த இந்த உறவுகளுக்காக நாம் அனைவரும் 2 நிமிட அகவணக்கங்களை செலுத்தியதன் பின்னர் மலர்களை செலுத்தலாம் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் உறவுகளை ஆத்ம சாந்தி அறிய 2 நிமிடங்கள் அகவணக்கம் செலுத்துவோம். நுழைவு செய்வோமாக. இதனைத் தொடர்ந்து இங்கு இந்த எம்மை விட்டு பிரிந்த உறவுகள் வரிசையாக நின்று இதில் மலர்கள் இருக்கின்றன. தாங்கள் தங்களது மலரஞ்சலிகளை செலுத்துமாறு தங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மலரஞ்சலியை செலுத்துமாறு தங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். செய்த மாயம் எங்கள் சோகராக மாறும், எங்கள் பாத சுமையும் வீழும். புது காற்றியும் சேருமே, நல்ல காலம் வந்து தாங்குமே. அழுவதற்கென்று எவரும் வந்து
சோகராகங்கள் வேண்டாமே, இயற்கையில் கோபங்கள் கொள்ளும் கெட்ட சாபங்கள் வேண்டாமே, உணர்வுகள் அழுவதால் வசந்தங்கள் விடியாதே, உறவினை இழந்ததால் உறவுகள் முடியாதே, நம்பிக்கை ஒன்றே வாழ்வை வெல்லும் நாணயமாகிறதே, கண்ணீரை துடை மனமே, புது காலம் இசை மனமே, வெல்லும் நெஞ்சை ஒரு வாக்கு, வெற்றி வாழ்வை அரங்கேற்று, அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை, அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை, எம்பாடில் ஏனோ காயம், இது காலம் செய்த மாயம், எங்கள் சோக ராகம் மாறும், எங்கள் பார சுமையும் வீழும், புது காற்றியும் சேருமே, நல்ல காலம் வந்து தாங்குமே, அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை, அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை. கட்டத்தை பாலாயூட்டி வளர்த்த பாசம்மா உந்தன் உடலை கூட காணவில்லை எந்தன் கண்களே. அலைகள் அழவே அப்பா மரத்தில் என்னை ஏற்றினாள், அடுத்த கணம்